மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் கடைகளை அடைத்தும் கருப்பு கொடி கட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக பாலமேட்டில் என்ன மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்று வருது? அது மட்டும் இல்லாம அங்குள்ள கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது பாலமேட்டில் ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படாமல் இன்றோடு 3 ஆண்டுகள் ஆகின்றது. அதாவது ஜல்லிக்கட்டு நடந்திருந்தால் இன்றைய நாள் தான் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கும். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தடையின் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படாமல் உள்ளது. நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது கோவில் காளை, அதாவது மகாலிங்க மருத்துவசுவாமி கோவில் காளையை தற்பொழுது ஒரு சம்பிரதாயத்திற்காக கோவிலில் இருந்து அவிழ்த்து விட்டுள்ளனர். ஏனெனில் வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் உச்சநீதிமன்ற தடையின் காரணமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படாமல் உள்ள சூழ்நிலையில் அவர்கள் இன்று அனைத்து வீடுகளிலும், பாலமேட்டில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் கருப்பு கொடிகள் கட்டி, மேலும் பாலமேட்டில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் தற்போது பார்த்தீர்களானால் இங்கே, அதாவது நான் தற்போது நின்று கொண்டிருக்கும் பகுதி வாடிவாசல் பகுதி. அதாவது இந்த பகுதியில் இருந்துதான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படாத சூழ்நிலையில் இங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் அந்த வாடிவாசல் முன்பு குவிந்து அங்கே தாங்கள் வருடந்தோறும் வணங்கும் தெய்வத்தை, அதாவது மகாலிங்க சுவாமியை வணங்கிவிட்டு தங்களுடைய பூஜைகளை செய்து வருகின்றனர். மேலும் அவர்கள் அடுத்த வருடமாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்க காரணமாக இருக்கின்ற பீட்டா அமைப்பினை அவர்கள் கண்டித்து கோஷம் எழுப்பியும், மேலும் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கோவில் காளைகளை கோவிலில் வைத்து பூஜை செய்தும், மேலும் அந்த காளைகளை அதாவது பாலமேடு கிராமத்தை சுற்றிலும் ஊர்வலமாக கொண்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். நீங்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் குழுமியுள்ளனர். இவர்கள் அனைவருமே ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் இந்த பாலமேடு பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள். மேலும் இங்கே இந்த பகுதியில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜேந்திர பிதாரி தலைமையில் போலீசார் உள்ளனர். இங்கே அதிரடிப்படை வாகனங்களும் வஜ்ரா வாகனங்களும் பல வாகனங்கள் உள்ளது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கோவில் காளை பூஜைக்காக கொண்டு வரப்பட்ட கோவில் காளைகளை பூஜை செய்து, மேலும் தற்பொழுது அந்த காளைகளை ஒரு சம்பிரதாயத்திற்காக அந்த வாடிவாசல் பகுதியில் அவர்கள் பூஜை முடித்து அதனுடைய இடத்திற்கு அழைத்து செல்லும் அந்த காட்சியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே இந்த இளைஞர்களாகவும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தியும் தற்பொழுது அவர்கள் இங்கே இருக்கின்றனர். மேலும் நீங்கள் பார்த்தீர்களானால், அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜேந்திர பிதாரி அவர்கள் தற்பொழுது கூட்டத்தை கலைக்க அவர் தலைமையில் போலீசார் மைதானத்திற்குள் வந்துள்ளனர். மேலும் இப்பொழுது நீங்கள் காணும் காட்சி, அதாவது காவல்துறையினர் உள்ளே நுழைந்தவுடன் இங்கே குழுமியுள்ள மக்கள் அனைவருமே நாலாபுரமும் சிதறி ஓடுகின்றனர். மேலும் அதிரடிப்படை வீரர்களும் தற்பொழுது இங்கே இணைந்துள்ளனர். வினோத், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி காளைகளுக்கு பூஜை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட, அது மட்டும் இல்லாம தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெறுதை நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்பாக அங்குள்ள மக்கள் என்ன கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க? நிச்சயமாக இது ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி என்று முழுமையாக கூற இயலாது. அதாவது இது முழுமையான ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பதை கூறுவதில், அதாவது அந்த காளைகளை அவர்கள் தங்கள் சம்பிரதாயப்படி இந்த வாடிவாசலில் இருந்து அந்த கோயில் காளைகள், இப்பொழுது நீங்கள் பார்த்த அனைத்துமே கோவில் காளைகள், அந்த காளைகளை இங்கே தங்கள் வணங்கும் அந்த தெய்வத்திற்கு பூஜைகள் செய்து இந்த வாடிவாசல் வழியாக அதை ஒரு முறை வலம் வர செய்வது அவர்களுடைய சம்பிரதாயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலுமே முதலில் செல்லும் கோயில் காளைகளை யாரும் தொடமாட்டார்கள் மற்றும் அந்த கோயில் காளைகளை அடக்கவும் யாரும் முற்பட மாட்டார்கள். அது ஒரு சம்பிரதாயமாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் தற்போது பார்த்த காட்சியும் அதே போலதான். இவர்கள் அந்த தெய்வ வழிபாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட அந்த காளைகளை அந்த பூஜைகள் முடிந்து அவைகளை அந்த வாடிவாசல் வழியாக அவர்கள் கழட்டி விட்டு, மேலும் அவர்கள் அந்த காளைகளின் உரிமையாளர்கள் அந்த காளைகளை தற்பொழுது வாங்கி பெற்றுக்கொண்டு செல்கின்றனர். ஆனால் தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜேந்திர பிதாரி அவர்கள் மைதானத்திற்குள் இருக்கும் மக்கள் அனைவரையும் வெளியேற்றும்படியும்,
மேலும் மைதானத்திற்குள் மக்கள் யாரும் நிற்கக்கூடாது எனவும் வந்து உத்தரவிட்டு மேலும் போலீசார் வந்து தற்பொழுது இங்கே உள்ளே அதிக அளவு குவிக்கப்பட்டு வருகின்றனர். வினோத், தற்போது பாலமேட்டுல வந்து அதிக அளவு பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அங்கு ஏதேனும் முக்கிய பிரமுகர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்களா? அதாவது இந்த போராட்டமானது முழுக்க முழுக்க இந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், அது மட்டுமில்லாமல் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களை சுற்றியுள்ள மக்கள் அனைவருமே இன்று பாலமேடு வந்துள்ளனர். மேலும் இவர்கள் அனைவருமே வந்து தற்பொழுது வந்து இங்கே பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடக்கும் அந்த போராட்டங்கள் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இவர்கள் தான் வந்து பெருமளவில் வந்து இன்று குவிந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பாலமேடு கிராமத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களில் இருந்து மக்கள் வந்து இங்கே பெருமளவில் குவிந்துள்ளனர். தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து அவர்கள் போலீசாருடன் ஒரு சிறிய கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது எப்படி பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களை எப்படி இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவது எனவும் வந்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் நீங்கள் பார்க்கலாம், தற்பொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரும் வெளியேற சொல்லி வந்து தற்பொழுது போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக போலீசாரும் வந்து அங்கே தற்பொழுது அங்கே உள்ள மக்கள் அனைவரும் வெளியேற்றும்படி வந்து சைகை செய்து கொண்டு சென்று வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நீங்கள் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வினோத், இதுவரைக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தில் இதுவரைக்கும் யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? காவல்துறையினர் ஏதேனும் தடியடி நடத்தியிருக்காங்களா? இல்லை, தற்பொழுது வரை அப்படி எந்த ஒரு கைது சம்பவம் நடக்கவில்லை. மேலும் வந்து இங்கே தடியடி நடத்தக்கூடிய சூழலும் இல்லை. ஏனெனில் இங்கே இருந்த மக்கள் அந்த தெய்வ வழிபாடு முடித்தவுடனே வந்து அவர்கள் கலைந்து சென்று விட்டனர். மேலும் அவர்கள் கலைந்து செல்லும்படியும் காவல்துறை வலியுறுத்தியும் அவர்கள் அனைவருமே மைதானத்தை விட்டு வெளியேறும்படியும் வந்து அதற்கு காவல்துறையினர் வந்து உதவி செய்து கொண்டு வருகின்றனர். ஆனால் இன்று காலை அலங்காநல்லூரில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டிற்கு பிறகு அதில் தொடர்புடைய இருவரை, அதாவது கொங்கு இளைஞர் பேரவை, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த இருவரை வந்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆனால் பாலமேட்டை பொறுத்தவரை தற்பொழுது இங்கே யாரும் கைது செய்யப்படவில்லை மற்றும் எந்த ஒரு தடியடியும் வந்து நிகழ்த்தப்படவில்லை. இங்கே நிலவும் சூழல் ஒரு பரபரப்பானதாக இருந்தாலுமே வந்து அதில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் வந்து தற்பொழுது வரை கிடையாது. வினோத், தற்போது பாலமேட்டை தவிர்த்து வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வந்து நடைபெற்று வருகிறதா? அங்கு தற்போது எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? அதாவது இன்று மாட்டுப்பொங்கல் ஆதலால் இன்றைய தினம்தான் வந்து மாடுகளுக்கு வழிபட்டு மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் முக்கியமாக நடத்தப்படும். மதுரை மற்றும் அல்லாது தென் மாவட்டங்களை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து போராட்டங்கள் வந்து வலுப்பெற்று வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை பாலமேட்டில் தற்பொழுது காலை ஒரு 8 மணியிலிருந்து 9 மணி அளவில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல வீடுகளில் மக்கள் கருப்பு கொடி கட்டியும் கடைகளை அடைத்தும் வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அலங்காநல்லூரிலுமே வந்து மக்கள் வந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மதுரையை பொறுத்தவரை நேற்று இருந்த அதே மாணவர் போராட்டம் வந்து இன்றும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தொடர்கின்றது. மேலும் அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வினோத், தற்போது பாலமேட்டில் வந்து எத்தனை காளைகள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் காளைகள் ஏதேனும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கா? அமைப்பினை வந்து அவர்கள் கண்டித்து கோஷம் எழுப்பின்ற அதாவது தற்பொழுது இங்கே பாலமேட்டில் இங்கே இருக்கும் அந்த வாடிவாசலில் உள்ள அந்த கோவிலில் வழிபடுவதற்காக கிட்டத்தட்ட 5 காளைகள் வந்து பூஜைக்காக அழைத்து வரப்பட்டது. பூஜை முடிந்த பிறகு அவை அதனுடைய இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் வந்து காவல்துறையை பொறுத்தவரை நேற்று முன்தினமே, அதாவது இங்கே பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளை சுற்றியுள்ள காளை வளர்ப்போர் மற்றும் மாடுகளை வளர்ப்போரிடம் வந்து ஒரு உறுதிமொழி பத்திரத்தை எழுதி வாங்கியுள்ளனர். அதாவது இந்த பொங்கல் விழா முடியும் வரை தங்கள் காளைகளை வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே அழைத்து செல்லக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை வாங்கி சென்றுள்ளனர். மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஆதலால் தாங்கள் வளர்க்கும் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து மக்கள் வந்து தங்கள் வீட்டிலே வைத்துள்ளனர். மேலும் சில இடங்களில் வந்து, அதாவது இந்த தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் காளைகள் வந்து அதில் பங்கு பெறுகின்றன. ஆனால் அவற்றை போலீசாரால் வந்து அவற்றை சிறைப்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த போட்டிகள் முடிந்த பிறகு அந்த காளைகளை அந்த உரிமையாளர்களே அவர்களுடைய இடத்திற்கு அழைத்து செல்கின்றனர். ஆனால் அதற்கான அபராதமோ அல்லது வழக்கோ வந்து காவல்துறையினரால் வந்து பதிவு செய்து வரப்படுகின்றது. வினோத், பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்க தடைக்கு எதிராக வந்து பல்வேறு மக்கள் வந்து போராடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம காளைகளோட
உரிமையாளர்கள் என்ன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது காளைகளுடைய உரிமையாளர்கள் வந்து தங்கள் காளைகளை வருடம் முழுவதும் பராமரித்து தாங்கள் வளர்த்து வருவதாகவும், அந்த காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வந்து ஏனெனில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெறும் அந்த ஒரு நாளிற்காக அந்த காளைகளை வருடம் முழுவதும் வந்து பராமரித்து வருகின்றதாகவும், அந்த ஒரு நாளுக்காகத்தான் தாங்கள் காளைகளை வளர்த்து வருவதாகவும், ஆனால் அதற்காக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தடை விதித்துள்ள சூழ்நிலையில் தங்கள் காளைகளை வந்து அதனுடைய குணமே வந்து ஜல்லிக்காளைகளாகத்தான் வளர்க்கப்படுகின்றது. ஆனால் அதற்கும் தடை விதித்துள்ள சூழ்நிலையில் வந்து அந்த காளைகளை இந்த களத்தில், அதாவது ஜல்லிக்கட்டு களத்தில் இறக்க வேண்டும் என்பதே அந்த காளை உரிமையாளர்களின் ஒரு எண்ணமாகவும் ஒரு கோரிக்கையாகவுமே உள்ளது. தற்பொழுது இந்த மைதானத்தில் குழுமியுள்ள அந்த இளைஞர்கள் வந்து அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் எனவும் அந்த பீட்டா மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷமிட்டு வருவதையும் அந்த காட்சிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் அனைவருமே வந்து இந்த பாலமேடு மற்றும் அருகே உள்ள கிராம மக்கள் அவர்கள் அனைவருமே வந்து கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் அவர்களை சுற்றியும் போலீசார் வந்து அரணாக நின்று கொண்டிருக்கும் காட்சியையும் நீங்கள் தற்போது பார்க்கலாம். இதில் பெண்கள் உட்பட குழந்தைகள் அனைவருமே அடங்குவர். ஆனாலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இதோடு 3 வருடமாக இந்த பாலமேட்டில் வந்து நடைபெறவில்லை எனவும், ஆனால் தற்பொழுது இங்கே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்த வருடம் வந்து இருக்கக்கூடாதும், அடுத்த வருடமாவது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் தங்களாலான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் எனவுமே அவர்களுடைய பிரதான கோஷமாக எழுப்பப்படுகின்றது. தொடர்ந்து 3 வருடங்களாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடைபெறவில்லை என்று நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள். ஊர் மக்கள் சார்பாக என்ன மாதிரியான போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? நிச்சயமாக, அதாவது பல்வேறு கட்ட போராட்டங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து நடைபெற்று வருகின்றனர். இந்த போராட்டங்களானது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆரம்பிப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் முதலே அதாவது சாலை மறியல் மற்றும் கடை அடைப்பு, பந்த் போன்ற அனைத்து விதமான போராட்டங்களையும் இந்த மக்கள் கையாண்டு வருகின்றனர். மேலும் உண்ணாவிரதம், அதே போல பீட்டா அமைப்பினுடைய உருவபொம்மை எரித்தல் போன்ற பல்வேறு வகைகளில் தங்கள் எதிர்ப்பை வந்து பதிவு செய்து வருகின்றனர். மேலும் இவர்களது இந்த போராட்டத்திற்காக பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினரும் மாணவர் அமைப்பினர் அனைவருமே வந்து இதற்கு ஒரு ஆதரவாக இருந்துள்ளனர். இந்த போராட்ட வடிவமானது மதுரை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே வந்து தற்பொழுது வந்து மிகுந்த ஒரு எழுச்சியுடன் காணப்படுகின்றது. இவர்களது ஒரே கோரிக்கையாக வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான தடையை நீக்க வேண்டும் எனவும், ஜல்லிக்கட்டு போட்டிகளை அவர்கள் அதாவது உச்சநீதிமன்றம் கொடுக்கும் கட்டுப்பாட்டிற்குள் அந்த கட்டுப்பாடுகளுக்குள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாகும். அதற்காகத்தான் தாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும், தொடர்ச்சியாக இந்த பல போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் இந்த மக்கள் வந்து தெரிவிக்கின்றனர். வினோத், நீங்க சொன்னீங்க ஊர் மக்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல வந்து ஈடுபட்டு வரதா சொன்னீங்க. இந்த நிலையில வந்து காவல்துறையினருக்கும் ஊர் மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறதா? ஏதேனும் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறதா? இல்லை, தற்போது வரை தடியடி என்ற ஒன்று அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவவில்லை. ஆனால் காவல்துறையினர் அங்கே குழுமியுள்ள மக்களை வந்து மைதானத்திற்குள் நிற்க வேண்டாம் எனவும், அவர்களை அந்த மைதானத்தை விட்டு வெளியேறும்படியும் வந்து தெரிவித்து வருகின்றனர். ஏனெனில் இங்கே ஒரு கூட்டமாக உள்ள சூழ்நிலையில் வேறு ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம், அதாவது ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதனால் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்காக வந்து போலீசார் தற்போது அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் நீங்கள் கூறியது போல அந்த தடியடி போன்ற எந்த ஒரு சம்பவமே வந்து தற்பொழுது வரை நிகழவில்லை. போலீசார் வந்து தற்பொழுது இங்கே பாதுகாப்பு பணிக்காக இன்னும் கூடுதலாகவே வந்து இந்த மைதானத்திற்குள் வந்து இருக்கின்றனர்.